சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராய் சுற்றித்திருந்தார். அதோடு அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எல்லா மக்களுக்கும் பிரசங்கித்து வந்தார் என்பதை நாம் வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரத்தை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது தி செர்மன் ஆன் த மவுண்ட், மலை பிரசங்கம் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மலையில் மேல் ஏறினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். திரள்கூட்டமான மக்கள் நெருங்கி வந்தார்கள். அப்படி நெருங்கி வந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ள ஒரு பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதியின் மேல் பசி தாகமுள்ள ஒரு பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இப்படி அநேக காரியங்களை சொல்லிவிட்டு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கும் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட பிரமாணங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டிலே ஒரு பெண்ணை விபச்சாரம் செய்தால் பாவம், புதிய ஏற்பாட்டிலே பார்த்தாலே பாவம். ஆகவே இப்படி பலவிதமான வார்த்தைகளை சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாரே. ஆகவே ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், கடைசியாக எல்லாவற்றையும் சொல்லி முடித்துவிட்டு மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 27 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, நான் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி தன்னுடைய வீட்டை கட்டுகிற மனுஷன் நான் எதற்கு ஒப்பிடுவேன் என்றால், தன் வீட்டை கன்மலையின் மேல் கட்டின புத்தி உள்ள ஒரு மனுஷனுக்கு அதை ஒப்பிடுவேன் என்று சொன்னார். யார் புத்தி உள்ள மனுஷன்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை கேட்டு அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களே. வேதம் சொல்கிறது, திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே. இதை போல இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, தேவனுடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு, தேவனுடைய வார்த்தையிலே சுகம் உண்டு, தேவனுடைய வார்த்தையிலே அற்புதம் உண்டு. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குறாரு. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் அமைத்து கொண்டு அவருடைய உங்கள் வாழ்க்கை இயேசு கிறிஸ்து மேல் கட்டுவலையானால் நிச்சயமாகவே உங்கள் வாழ்வு வளமாக இருக்கும். உங்கள் வாழ்விலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கொடுக்கப்படும் அந்த ரட்சிப்பையும் விடுதலையும் பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாதலையும் பெற்று இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களே அல்ல, பரலோக ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த உலக வாழ்க்கையிலே காற்று உங்கள் வாழ்க்கையில வீசலாம். சீசருடைய வாழ்க்கையில காற்று வீசிய போது அவர்கள் கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்டபடினால அவரே வேலுக்கு ஒதுங்கு நிழலாக பெருங்காற்றுக்கு புகலிடமாய் காணப்பட்டது போல இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவாகிய கன்மலையில் அமைத்தால் நீங்கள் காற்றுக்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை, மழைக்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை, வெள்ளத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. பூமிக்குரிய வெள்ளத்தை மட்டுமல்ல, சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே வெள்ளங்கள் வரட்டும், காற்று வரட்டும், கடல் அலைகள் மோதட்டும், ஆனால் உங்களுடைய நங்கூரம் கன்மலையாக இயேசுவில் இருக்கும்போது நீங்கள் மாபெரும் ஜெயத்தை பெறுவீர்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக நம்புகிறேன். May God bless you.